சக்கரவர்த்தியே, உமது இசையேனும் பெருமழையிலே நனைவதற்கு யாம் பெருஞ்சித்தங் கொண்டுள்ளோம். இப்போது எம்மை உமது இசையில் திளைக்க வைப்பீரா? மன்னர் மன்னா, உமது சபையில் பாடுவது எனது பிறவி பயன். உங்கள் சித்தம் எமது பாக்கியம். இதோ இப்போதே ஆரம்பிக்கின்றேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்து இகழ்ச்சி சொல்ல வான்மை கேட்டு, பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்து இகழ்ச்சி சொல்ல வான்மை கேட்டு, நாம் அதனை தமிழரென கொண்டிங்கு வாழ்ந்திருதல் நன்றோ சொல்வி. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும், செய்தல் வேண்டும். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பேத்தல் வேண்டும். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பேத்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் பேத்தல் வேண்டும். மறைவாக்க நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில மகிமையில்லை. திறமான புலமையனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். யாமை மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதங்கும் காணோ. வெள்ளத்தின் பெருக்கை போல் கலை பெருக்கும் கவி பெருக்கும் மேவுமாயின். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலை பெருக்கும் கவி பெருக்கும் மேவுமாயின். உள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் வெளிப்பட்டு பதவிக்குமார். யாமை மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதங்கும் காணோ. ஆஹா, என்ன அருமை, என்ன அருமை! அற்புதமான பாட்டு, ஆழமான கருத்துக்கள், அழகான குரல். என் ஆயுளில் இப்படியொரு பாட்டை கேட்டதே இல்லை. இசை சக்கரவர்த்தியே, உமது பாட்டிற்கு நான் அடிமை. உங்கள் பாட்டிற்கு என் நாட்டையே பரிசாக கொடுக்கலாம். ஆனால் நாடு என்னுடையதல்லவே, அது மக்களுடையது. நான் அதன் பிரதிநிதி மட்டும்தான். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி,
தர்மம் சரணம் கச்சாமி. இல்ல மன்னா. வாருங்கள் காமந்துரவே, வந்தமருங்கள். உங்கள் வருகையால் எமது இடம் புனிதம் பெறும். தாங்கள் சொல்லி அனுப்பியிருந்தால் நானே உங்களிடத்திற்கு ஓடோடி வந்திருப்பேன். பரவாயில்லை மன்னா. எமது தேவையின் நிமித்தமே நான் தங்களை காண இங்கு வந்தேன். அது தானே முறையும். கட்டளையிடுங்கள் ஹாமந்துரவே, கடமையை செய்வதற்கு காத்திருக்கின்றேன். மன்னா, எமது பிக்குகள் தங்குவதற்கு ஒரு நிரந்தர இடமில்லாமல் சிரமப்படுகின்றார்கள். அது சம்பந்தமாகத்தான் பேச வந்தேன். கவலையை நீக்குங்கள் பிக்குவே. பிக்குகள் தங்கவும் அவர்களின் பிற தேவைகளுக்குமாக 9 மாடிகள் கொண்ட பித்தளையாலான மாளிகை ஒன்றை கட்டித் தருகின்றேன். அதற்கு லோரா மகாபாய என்று பெயரிடுங்கள். அதற்கான வேலைகளை தொடங்குமாறு நான் இன்றைய அரண்மனை ஆசான சிற்பியிடம் கட்டளையிடுகின்றேன். நல்லது மன்னா, நான் நினைக்கும் முன்னம் நீ அதை நடத்தி முடிக்கின்றாய். உனக்கு என் ஆசீர்வாதம் என்றும் உண்டு. நான் போய் வருகின்றேன் மன்னா. நல்லது ஹாமந்துருவே, சென்று வாருங்கள். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. மன்னர் மன்னா, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். நீங்கள் இந்து சமயத்தை சேர்ந்தவர் என்றாலும் பௌத்த மதம் ஓங்குவதற்காக பல உதவிகள் செய்கின்றீர்கள். இவற்றால் இந்து மதம் பின்தள்ளப்படாதா? ஆமாம் அண்ணா. உருவன் வெளிசாய மிரிசவெற்றி என்று பல மிகப்பெரிய தாது கோபுரங்களையும் பௌத்த விகாரைகளையும் கட்டியுள்ளீர்கள். நீங்கள் பௌத்த மதத்திற்கு செய்யும் பணிகளோ மிகப்பெரியது. அதுதான் என்னையும் சில நேரம் குழப்புகின்றது. இதில் குழப்பம் என்ன மந்திரியாரே? மதங்கள் மனிதனை நல்வழிப்படுத்துகின்றன. அது இந்து மதமாயிருந்தால் என்ன, பௌத்த மதமாயிருந்தால் என்ன? மதங்கள் மனித மனத்தை வளப்படுத்துவனவன்றி மதப்படுத்துபவை அல்ல. எல்லாரனுக்கு எம்மதமும் சம்மதம் தான். மன்னா, பிரபு, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? எதற்காக எனது மகனை தேரினால் ஏற்றிக் கொண்டீர்கள்? என் செல்வம் செய்த குற்றம்தான் என்ன? தேவியாரே, எமது மகன் ஒரு பசுக்கன்றை தன் தேரினால் ஏற்றிக் கொண்டு விட்டான். தன் கன்றை இழந்த பசு என்னிடம் வந்து மிகவும் வேதனையுடன் முறையிட்டது. அந்த தாய் பசுவின் வேதனையை நாமும் அனுபவித்தே தீர வேண்டும். அதற்காகத்தான் எனக்கு நானே இத்தண்டனையை வழங்கினேன். மன்னா, ஒரு பசுவும் தாங்களும் ஒன்றா? தேவியாரே, எல்லாளனின் ஆட்சியில் சகல உயிரினங்களுக்கும் நீதி ஒன்றாக இருக்க வேண்டும். என் ஆட்சியின் போது இந்நாட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அநீதிக்கு ஒரு நாளும் தலைவணங்க மாட்டான் இந்த எல்லாளன். உங்களால் மகனின் இழப்பை எப்படித்தான் தாங்க முடிகிறது? ராணி, என் முதல் சந்தோஷம் என் நாடு, என் மக்கள், அவர்களின் சந்தோஷம். அதன் பின்பு தான் மற்றையவை. நீரும் அவ்வாறே சிந்தித்தால் எந்த கவலைக்கும் இடமில்லை. ஒரு தாயால் தன் மகனின் இழப்பை எப்படித்தான் தாங்க முடியும்? ராணியாரே, நீர் நமது இளவரசருக்கு மட்டும் தாய் அல்லவே, இந்த நாட்டுக்கும் நீரே தாய். நீங்கள் என்ன சொன்னாலும் என் இளவரசனின் இழப்பை என்னால் தாங்க முடியாது. மன்னா, உங்களின் தீர்ப்பு என்னை மிகவும் யோசிக்க வைக்கிறது. மந்திரியாரே, நாம் தோற்றத்தில் வேறுபடலாம், இனத்தில் வேறுபடலாம், மதத்திலும் வேறுபடலாம். ஆனால் நாம் அனைவருமே கடவுளின் படைப்புகள். கடவுளுக்கு முன்னால் அனைத்தும் சமமே. மந்திரி என்றும் மன்னன் என்றும் குடியானவன் என்றும் கடவுளின் பாத்திரங்களே. கடவுள் நடாத்தும் நாடகத்தில் மிகவும் கனத்த பாத்திரம் மன்னனுடையதுதான் மந்திரியாரே. பொறுப்பு கூடியது, கடமை மிக்கது. அப்பாத்திரம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால்